பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக அவங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான வார்த்தை சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் ஒரு பரிபூர்ணத்தை நம்ம பார்க்க முடியாததான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறோம், காரியங்கள் வெளிப்படுது, வாக்குத்தத்தம் வாங்குகிறோம், நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனுடைய ஆலோசனைகளை கேட்டு கேட்டு என்ன செய்கிறோம்னா ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறோம். அப்போ நம்ம சிக்கலான காரியங்களுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். பிசாசு தந்திரமாக நம்மளை சூழ்ச்சி பண்ணி நம்மளோட பொருளாதாரத்தை முடக்கி நம்மளை நம்ம பிஸ்னஸை செய்ய விடாமலோ நம்மளோட ஊழியத்தை செய்ய விடாமலோ தடுத்து நிறுத்திடுறான். இந்த காலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறது. அப்படின்னா என்னன்னா, நம்ம எதுவுமே செய்யாம ஆண்டவரே நீங்க செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருக்கேன் அப்படின்றது இல்லை. நீங்க உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத ஆவியானவர்கிட்ட கேட்கணும். அதாவது நீங்க செய்யறதை நீங்க செய்யணும், தேவன் செய்கிறது தேவன் செய்வார். ஆமென். பாருங்க, வசனம் சொல்லுது, நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளையச்சிதார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்களேன். நடுகிறவனாலும் இல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால, விளையச்சேர தேவனாலே தான் ஆகும். ஆனா நடுகிறவன் நடணும், நீர் பாய்ச்சுகிறவர் நீர் பாய்ச்சணும், தேவன் விளைய செஞ்சிருவார். அவ்வளவுதான். நம்ம இந்த காலை வேலையில் கற்றுக்கொண்ட காரியம் இதுதான். நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு சரியான ப்ராஃபிட் வராமல் இருக்கா, முதல்ல மனுஷ ஆலோசனைகளை விட்டு முதல்ல வெளியே வாங்க. எவ்வளோ நம்பிக்கைக்குரியவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தரை முதலிடம் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருக்குன்னு நீங்கள் கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக கைட் பண்ணுவார். உங்கள் மேலே அவர் கண்ணை வச்சு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், நிச்சயமாக சொல்லுவார். உங்களை இந்த வியாதி படுக்கையில் இருக்காங்களா, இந்த வியாதி படுக்கையிலேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி நம்ம மைண்ட் கொண்டு வரது, எப்படி நம்ம ஜெபிக்கணும், இதெல்லாமே ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாரு. நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காண்டி தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கார். நமக்கு ஜெபிக்க தெரியலன்னா நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்காண்டி ஜெபிக்கிறாரு. வாக்கு கடங்கா பெருமூச்சோட வேண்டு செய்யற ஆவியானவர் நம்மளுக்காண்டி ஜெபிக்கிறாரு. சரிங்களா? அப்போ நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையா இடம் கொடுக்கணும், அவரிடத்துல கேட்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு நீங்க செய்யும் போது தேவ சித்தம் அதுல வெளிப்படணும். ஆண்டவரே தேவ நாம மகிமை பண்ணணும். நம்ம கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களோட காரியங்களை தெளிவா கற்றுக் கொடுப்பாரு. இதை செய், இப்படி செய், இந்த மாதிரின்னு சொல்லி அவரே காரியங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கைகூடி வர செய்வார். உங்களை தேடி காரியங்கள் வரும். இல்லை நீங்க போய் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கு சலிக்காம சந்தோஷமா ஆவியானோட கை கோர்த்து அந்த காரியங்களை செஞ்சு பாருங்க, பரிபூர்ணமான நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். இந்த காலை வேளையில் இதற்காக நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது காரியங்களை வாய்க்க செய்வார்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. எங்களோட காரியங்கள் எல்லாவற்றையும், எங்களோட பிஸ்னஸ், எங்களோட ஊழியம், எங்களோட குடும்பம், எங்களோட பொருளாதாரம், எல்லா காரியங்களோட கருத்தில் கொடுக்குறோம்ப்பா. இது வரைக்கும் நாங்கள் மனுஷிக ஆலோசனையை கேட்டு நாங்கள் நடந்திருந்தா தயவு கூர்ந்து எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உணர்த்தினதற்காண்டி நன்றி ஆண்டவரே. இன்றிலிருந்து ஆண்டவரே பரிசுத்தாவே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பங்கு என்னன்றதை மட்டும் நாங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை எங்களோட வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் இப்படியே எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ கூடாது ஆண்டவரே. ஒரு மேன்மையான ஒரு உயர்வு வாழணும் ஆண்டவரே. மற்றவங்க பார்த்து வியக்கத்தக்கதாய் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறாருன்னு சொல்லத்தக்கதாய் ஒரு மேன்மையான வாழ்க்கை எங்களுக்கு உண்டாயிருக்கணும் ஆண்டவர். எங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்குள்ள மேட்டிமை வரக்கூடாது, எங்களுக்குள்ள பெருமை வரக்கூடாது ஆண்டவரே. எந்த விஷயத்துக்கும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவரே அப்பா மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது ஆண்டவரே. யாரும் ஆண்டவரே எங்களை கிரியைகளை தடுத்து நிறுத்தும்படியாக யாரும் எங்களோட வாழ்க்கையில வராதபடிக்கு ஆண்டவரே நீர் எல்லாரையும் தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எந்த நுகங்களும் ஆண்டவரே, எந்த அந்தகார கிரியைகளும், எந்த தகட்டின் வலிமையிலும் எங்களை தடுத்து நிறுத்தாதபடிக்கு பரிசுத்த அக்னியினால் அவைகள் எல்லாத்தையும் சுத்தரித்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க, ஆச்சரியமாய் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உம்முடைய கருத்துல கொடுக்குறோம், நீங்க எங்களை வழி நடத்துங்க. இன்றைக்கு உங்களோட வழி நடத்தல நாங்கள் காண கத்த கிருபை செய்யுங்க ஆசப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.